வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இன்னைக்குள்ள அன்பாக்சிங் வீடியோவில் நான் ஒரு குட்டி கேஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஏனோஸோ ரிவ்யூவும் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏனோஸ் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள கேஜெட் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இங்கே என் கையில் பார்த்தீங்கன்னா Xiaomiயோட இயர்பட்ஸ் இருக்குது. இது மீ ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் பேசிக் 2. ஃப்ரண்ட் சைட் பாக்ஸில் பார்த்தோன்னா இந்த இயர்பட்ஸோடைய டிசைன் இருக்குது. தென் பாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் பாக்ஸ் கீழே பக்கம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்டிக்கர் ரொம்ப முக்கியமானது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக் இயர்பட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ நீங்கள் இந்த இயர்பட்ஸ் உண்மையிலே Xiaomiயோட இயர்பட்ஸ் வெரிஃபை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக உங்கள் காயின்ஸை வச்சு நீங்கள் ஸ்டிக்கரை ஸ்க்ராட்ச் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு 20 டிஜிட் கோட்ஸ் இருக்கும். இந்த Xiaomi வெப்சைட்டில் போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த டிவைஸோடைய ஆத்தென்டிசிட்டியை. இப்போ இந்த பாக்ஸை பிரித்து பார்த்தோன்னா உள்ளுக்கு ஃபியூ ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மீ ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இயர் டிப்ஸ் இருக்குது. அண்ட் மூணாவது யூசர் மேனுவல்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு கேபிள்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக தான் ஒரு மைக்ரோ USB கேபிள் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். வேறு பாக்ஸுக்குள்ளார வேறு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இயர்பட்ஸ் பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக அழகாக இருக்குது. என்னோடய பாம் சைஸில் தான் இருக்குது இந்த கேசிங்கு. வேறு இயர்பட்ஸ் இன்னும் சின்னதாக தான் இருக்குது. அண்ட் பிளாக் கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதோட பில்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரியே நல்லா இருக்குது. ப்ரைஸ் பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அக்கார்டிங் டு ஸ்பெக் ஷீட் படி இந்த இயர்பட்ஸோட வெயிட் ஜஸ்ட் 4.1 grams மட்டும்தான். ஸோ நீங்கள் பெருசாக ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அட் ஃபர்ஸ்ட் நான் இந்த இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தோன்னே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் யூஸ்வலி என்னோடய காதில் ஒழுங்காக இயர்பட்ஸ் போட முடியாது. பட் இந்த இயர்பட்ஸ் டிசைன் ஈஸியாக இன்சர்ட் பண்ண முடியுது. வெல், கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தோன்னா இந்த இயர்பட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நான் என்னோடய தலையை எப்படி மூவ் பண்ணாலும் ஸ்டில் லூஸாகவே இல்லை. ஈவன் நான் ஃபியூ ஹவர்ஸ் யூஸ் பண்ணாலும் ஸ்டில் காது வலிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் இந்த இயர்பட்ஸோட பட்டன் பற்றி பார்த்தோன்னா ஜஸ்ட் 2 buttons தான் இருக்குது. அதுவும் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் பேசிக்கலி நான் மியூசிக் ப்ளே அண்ட் பாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் இந்த பட்டன்ஸ் வச்சு கால்ஸும் ஆன்சர் பண்ணிக்கலாம். வெல், நான் சிங்கிள் டேப்லேயே நான் மியூசிக் ப்ளே அண்ட் பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால்ஸ் வந்துச்சுன்னா நான் சிங்கிள் டேப்லேயே ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃபோனில் சிரி இல்லை மற்ற வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருந்துச்சுன்னா நான் இந்த இயர்பட்ஸ் பட்டன் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்லி வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆக்டிவேட் ஆகிரும். வெல், இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டே இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி தான் சொல்லணும். ஹார்னஸாக சொல்லணும்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையே பெட்டராக தான் இருக்குது இந்த இயர்பட்ஸ். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற 7.2 mm சவுண்ட் டிரைவர் இருக்கிறதுனால மட்டும்தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி கிளியராக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இயர்பட்ஸில் ஈவன் பில்ட்-இன் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சிம்பிளாக ஃபோன் கால்ஸ்லாம் ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் கால் குவாலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, கிளியராக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் இருக்குது கால்க்காகவே. ஸோ ஆட்டோமேட்டிக்லி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். ப்ளஸ் இது ஒரு சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அரௌண்ட் 2 hours மட்டும் தான் எடுக்கும் சார்ஜ் பண்ணுறது ஃபுல்லி. விச் மீன்ஸ் நான் மோர் தென் 1 day யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மீ ட்ரூ இயர்பட்ஸ் பேசிக் 2. ஹவெவர் இதில் கேபிள் இல்லாதனால நான் வேறு மைக்ரோ USB கேபிள் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓரளவு இஃப் இயர்பட்ஸோட பேட்டரி முடிஞ்சிடுச்சுன்னா நான் சார்ஜிங் கேஸில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 1 hour ப்ளஸ் போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சார்ஜ் ஆகிரும். வெல், இப்போ முக்கியமான விஷயம் ப்ரைஸிங். இவ்வளோ சிம்பிளாக இருக்குது இந்த இயர்ஃபோன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் RM60 மட்டும்தான். நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வாங்கணும்னு வச்சேன் கண்டிப்பாக கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வேலை நண்பர்களே, தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ இன்னும் இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்த்துக்கிறேன். பை கைஸ்.